ஹலோ, வெல்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம புரட்டாசிக்கு ஏற்ற முட்டை சாதம் எக் ரைஸ் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். கொஞ்சமாக ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சமாக பாதாம் பருப்பு தட்டி போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுக்க நல்லாயிருக்கும். அதை கூட துருவின பன்னீர் போட்டு கொஞ்சமாக கலரி விட்டுட்டே இருங்க. எங்கிட்ட ட்ரைபாட் எதுவும் கிடையாது, பெருசாக கேமராலாம் கிடையாது. ஒரு கையில் மொபைலு, ஒரு கையில் கரண்டின்றதுனால கொஞ்சம் வீடியோ ஷேக் ஆகுது. அது கூட மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம ஒயிட் வெள்ளை சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி கூடவே உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக லாஸ்ட்டாக பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அழகான வெஜிடேரியன் முட்டை சாதம் ரெடி. யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பெரிய யூடியூபர்லாம் கிடையாது, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. மேக்ஸிமம் வெளியில் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறதுக்கு பதில் நம்மளே சிம்பிளாக ஒரு பன்னீர் கொஞ்சமாக சாதம் வடித்து ஃப்ரைட் ரைஸ் நம்மளே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்யூ.